வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கை வர்த்தக கவுன்சிலின் உலகளாவிய சம்மேளனத்தின் வருடாந்த பொதுக்கூட்ட தொடக்க விழாவில் ஜனாதிபதி அனுருகுமார கல்வி மறுசீரமைப்பு என்ற பெயரில் எந்த ஒரு பாடசாலையை மூட அரசாங்கம் முயற்சிக்க கூடாது என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் சி தொலவத்த வலியுறுத்தல். மாகாண சபைகள் தொடர்பாக அரசாங்கம் எந்த ஒரு பலவீனப்படுத்தும் நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்று சபை முதல்வர் தெரிவிப்பு. செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் அமைந்துள்ள மனித புதைகுழியில் மேலும் 2 சிறார்களின் எண்புக்கூடுகள் கண்டுபிடிப்பு. இனி விரிவான செய்திகள். கொழும்பில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற இலங்கை வர்த்தக கவுன்சிலின் உலகளாவிய சம்மேளனத்தின் வருடாந்த பொதுக்கூட்ட தொடக்க விழாவில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பங்கேற்றுள்ளார். உலகளாவிய இலங்கை வர்த்தகங்களை ஒன்றிணைத்து முன்னோக்கி என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த மாநாடு உலகம் முழுவதும் உள்ள இலங்கை தொழில் முனைவோர்களை ஒரே மேடையில் ஒன்றிணைக்கும் நோக்கத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான், கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா உள்ளிட்ட 15 நாடுகளை சேர்ந்து தொழில் முயற்சியாளர்கள் இதில் பங்கேற்று வர்த்தக அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றனர். உலகளாவிய வர்த்தக உறவுகளை பலப்படுத்தல், இலங்கைக்கு புதிய முதலீடுகளை ஈர்ப்பு, வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழில் முனைவோர்களின் பங்களிப்பை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக சுரண்டல் போன்ற மாநாட்டின் முக்கிய இலக்குகளாக காணப்பட்டது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், இலங்கையில் முதலீட்டுக்கு ஏற்ற சூழல் உருவாகியுள்ளதால் உலக வர்த்தக சமூகத்தினர் அச்சமின்றி இலங்கைக்கு வந்து முதலீடு செய்யலாம் என்று அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்புக்கு பங்கேற்பாளர்கள் நேரடியான ஆதரவு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதிக்க முன்மொழியப்பட்டுள்ள வர்த்தக வரிகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி தூதர் ஜேமிசன் கிரீருக்கும் இடையிலான மெய்நிகர் கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதி ஊடக பிரிவின் கூற்றுப்படி இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் முதலீட்டு உறவுகளை மேம்படுத்துவதற்கும் கட்டணங்களை குறைப்பதற்கும் இந்த கூட்டத்தின் முதன்மையான நோக்கமாகும். மெய்நிகர் கூட்டத்தில் நிதி அமைச்சின் செயலாளர் டாக்டர் ஹர்ஷன சூரியபிரபு மற்றும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கல்வி மறுசீரமைப்பு என்ற பெயரில் எந்த ஒரு பாடசாலையை மூட அரசாங்கம் முயற்சிக்க கூடாது என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் சி தொலவத்த வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் உரையாற்றிய அவர், கல்வி மறுசீரமைப்புக்கு முன்னர் 20 ஆண்டுகள் எதிர்வினை வெளியிட்ட மக்கள் விடுதலை முன்னணி தற்போது தாங்கள் ஆட்சியில் எடுத்த தீர்மானங்களையே நடைமுறைப்படுத்த முயற்சி செய்வது குறிப்பிடத்தக்க மாற்றம் என்று தெரிவித்தார். 10 மாதங்களில் கல்வி மறுசீரமைப்பை எவ்வாறு அமல்படுத்த முடியும்? இது போலியான முயற்சி போல தெரிகின்றது. எம்மால் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானங்களை தான் இன்று செயல்படுத்த முயல்கின்றார்கள் என்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கல்வி மறுசீரமைப்புகளை முன்வைத்த போது இவர்கள் வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். பல்கலைக்கழக அமைப்புகளில் மாற்றங்களை செய்ய முயன்ற போதும் அதற்கு இடமளிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இப்போதைய அரசாங்கம் எமக்கு அழைப்பு விடுக்கின்றது. சரியான தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த விரும்புகிறார்கள் என்றால் நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கின்றோம் என்றும் பிரேமநாத் சி தொலவத்த தெரிவித்தார். எமது ஆட்சி காலத்தில் எந்த ஒரு பாடசாலையை மூடுவதற்கு முடிவெடுக்கவில்லை. அதேபோல் இன்றைய அரசாங்கம் பாடசாலைகளை மூடக்கூடாது, கல்வி மறுசீரமைப்பின் பெயரில் கட்டமைப்பில் கை வைக்க வேண்டாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். முன்னர் கட்டாய பாடங்களாக இருந்த வரலாறு மற்றும் அழகியல் பாடங்களை தெரிவு பாடங்களாக மாற்றக்கூடாது என்பதையும் வலியுறுத்தியிருந்த அவர், முதலில் இந்த திட்டங்களை ஆளும் தரப்பினருக்கே தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் பின்னர் நம்முடன் ஆலோசிக்கலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். நாடு முழுவதும் உள்ள 82 மருந்தகங்களின் உரிமங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிச குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர், இந்த மருந்தகங்கள் தேவையான தர நிலைகளை பேணாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த ஆண்டு தொடக்கம் முதல் ஜூலை 18ஆம் தேதி வரை தேசிய மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபைக்கு 2039 உரிம புதுப்பிப்பு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளது. இவற்றில் 1820 மருந்தகங்களுக்கு புதிய உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 219 மருந்தகங்களின் உரிமங்கள் புதுப்பிக்கப்படுவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இவற்றில் 137 மருந்தகங்களில் முழுநேர மருந்தாளர்கள் நியமிக்கப்படாததால் அவர்கள் நியமிக்கப்படும் வரை உரிமங்கள் புதுப்பிக்கப்படாது என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார். மாகாண சபைகள் தொடர்பாக அரசாங்கம் எந்த ஒரு பலவீனப்படுத்தும் நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வாய்மூல கேள்வி நேரத்தில் போக்குவரத்து அமைச்சரிடம் கேள்வி எழுப்பிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ராசமாணிக்கம் சாணக்கிய நம்பிய அனைத்து அமைச்சுக்களும் மாகாண சபைகளை முடக்க நினைத்து பணிபுரிகின்றனர் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த போதே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேற்கண்ட கூற்றை வெளியிட்டார். இம்முறை மாகாண சபைகளுக்காக கடந்த ஆண்டுகளை விட 3 மடங்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் எடுத்துக்கொண்ட நாடு ஒரு வங்குரோத்து நிலை கொண்டது என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். வீதிகளை அபிவிருத்தி செய்ய நிதி அமைச்சு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு நிதியை வழங்கியுள்ளது. அவை அந்தந்த நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள வீதிகள் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன்.
இதனால் மாகாண சபைகளை பலவீனப்படுத்துவது என்பது உண்மையல்ல என்று தங்கள் நிலைப்பாட்டினை வலியுறுத்தியிருந்தார். நாங்கள் நியாயமான முறையில் செயல்படுகின்றோம். வடக்கு பிரதேசத்தில் உள்ள சில எம்பிக்கள் அதை புரிந்து கொள்ளும் திறன் பெற்றவர்கள். ஆனால் நீங்கள் இனவாத அரசியலை பயன்படுத்த வேண்டாம், அந்த கீழ்த்தர நாடகத்தை அரங்கேற்ற வேண்டாம் என்று கடுமையாக எச்சரித்தார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாந்தி பகுதியில் அமைந்துள்ள மனித புதைகுழியில் மேலும் 2 சிறார்களின் எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து இன்று மட்டும் 5 எண்புக்கூடுகள் அகழ்வாய்வில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட தரப்பின் சட்டத்தரணி BS நிரஞ்சன் தெரிவித்தார். இனப்படுகொலையின் ஆதாரமாக கருதப்பட்டு சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ள இந்த மனித புதைகுழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்போது 20வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதுவரை மொத்தமாக 90 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 81 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய அகழ்வு பணிகளுக்கு ஒரு பகுதியாக ஸ்கேன் பரிசோதனைக்கு ஏற்ப உருவாக்கப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் சித்துப்பாத்தி பகுதியில் காணியை துப்புரவு செய்யும் பணியும் மேற்கொள்ளப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியை சுற்றியுள்ள அகழ்வு பணிகள் மற்றும் விசாரணைகளுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருவதாக பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். ஹட்டனில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றியவர் கடந்த கால இனவரி சம்பவங்களின் பின்னணியையும் தற்போதைய அரசாங்கத்தின் நிலைப்பாடுகளையும் விளக்கினார். 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை கலவரத்தை ஐக்கிய தேசிய கட்சி கட்டவிழ்த்தது வரலாற்று உண்மை. இந்த நிலையில் JVP தமிழர்களுக்கு எதிராக வன்முறை நடத்தியது என்று ஒரு சூட்சமமான போலியான பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி புதைகுழி தொடர்பான பூரண விசாரணைக்காக நமது அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றது. இது சர்வதேச மட்டத்திலும் நம்பிக்கையுடன் காணப்படும் ஒரு முயற்சியாகும் என்று உறுதியளித்தார். இந்த நாட்டில் இனவாதம் மற்றும் மதவாதம் அதிகாரத்தை பெறும் கருவிகளாக கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டது. ஊழல் மற்றும் மோசடிகளை மறைக்கும் நடவடிக்கைகளாகவும் அவை செயல்பட்டன. ஆனால் இன்றைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் இடமளிக்காது. அரசியல் அதிகாரத்திற்காக இவைகளை மீண்டும் பயன்படுத்துவது என்று கனவில் கூட இருக்காது என்று கூறினார். சில ஊடகவியலாளர்கள் ஊழலில் ஈடுபட்டு மலையக அரசியல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த பிரதீப், எமக்கு எந்த ஒரு கட்சியுடனும் டீல் கிடையாது. ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்டம் தன் கடமையை நிறைவேற்றும் என்று பதிலளித்தார். புதிய கலாச்சார முறைமை மாற்றம் மற்றும் சமூக நியாயம் ஆகியவற்றுகளுக்காக தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைந்துள்ளது. எமக்கென தெளிவான இலக்குகள் உள்ளன. அந்த பாதையில் நாங்கள் நிலையாக முன்னேறி வருகின்றோம். மக்கள் எதிர்பார்க்கும் புதிய இலங்கை நிச்சயம் உருவாகும் என்று உறுதிபட கூறினார். இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வீதம் 4.8% பதிவாகியுள்ளது. இந்த வளர்ச்சி மும்முரமாக நீடித்தால் அடுத்த ஆண்டின் 5% வளர்ச்சி இலக்கை அடைய முடியும். அது 2028க்குள் நாட்டின் கடனை மீள செலுத்தக்கூடிய நிலைமையினை உருவாக்கும் என்று பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் வசந்த் அத்துக்குருள தெரிவித்தார். கொழும்பில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றியவர் கூறுகையில், முதலாம் காலாண்டில் 4.8% வளர்ச்சி வீதம் பதிவாகியுள்ளது. இதை அடிப்படையாக கொண்டாலுமே ஆண்டுக்குள் அரசாங்கம் நோக்கியுள்ள 5% இலக்கை அடைய முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. இலக்கை அடைய விவசாயம் உள்ளிட்ட அனைத்து உற்பத்தி துறைகளும் வளர்ச்சி அடைய வேண்டும். உற்பத்தி பொருளாதாரம் மேம்பட்டால் 5% மட்டுமின்றி 10% வரையிலும் வளர்ச்சி வீதம் எட்டக்கூடியது. இந்த வளர்ச்சி தொடர்ந்து ஏற்பட்டால் 2028ஆம் ஆண்டு நாட்டின் வெளிநாட்டு கடன்களை மீள செலுத்தக்கூடிய நிலைமை உருவாகும் வகையில் பொருளாதாரத்தை நிலைப்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.